நம்ம ஊருங்க சைடில் இந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது, பேய்ங்க நடமாட்டம் இருக்கும், தனியாக போகாதன்னு வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்மளே சில இடத்த பார்த்தா திகிலா அமானுஷ்யமா இருக்கும். சில பேர் அந்த இடத்த பார்த்தாலே பீதி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஏரியா வரைக்கும் பயத்தை கிளப்பி வச்சிருக்காங்க. நம்ம ஊரில் தான் இது மாதிரி நடந்திருக்குன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற சில இடத்துலையும் அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எந்தெந்த இடம்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் ஃப்ரம் 712 சேனல். நான் உங்கள் சத்யா. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பாருங்க. பாங்கர் ஃபோர்ட் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை தான் பாங்கர் ஃபோர்ட். ராஜா பகவந்த் தசனோட இரண்டாவது மகன் தான் மாதே சிங். அவரோட இருப்பிடமா பாங்கர் நகர கோட்டையை உருவாக்கியிருக்காங்க. சூரியன் அஸ்தமானதுக்கு அப்புறம் பாங்கர் கோட்டைக்கு வரவங்க உயிருடன் திரும்புறதும் இல்லை, காணாமலும் போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. சூரியன் மறைஞ்சதுல இருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் இங்க நுழையிறது கண்டிப்பா தடை செஞ்சிருக்காங்க. இத கோட்டை முன்னாடி வச்சிருக்க பலகையில கூட தெளிவா எழுதியிருக்காங்க. இந்த கோட்டையில பேய் இருப்பதா உள்ளூர் மக்கள் நம்பி இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான பேய்கள் உலாவும் இடம் இதுதான்னு சொல்றாங்க. இந்த இடத்த நீங்க நேரில் பார்த்திருந்தா அந்த அனுபவத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டூமாஸ் பீச் அரபிக் கடலோரத்தில் இருக்கிற கடற்கரை. இது குஜராத் மாநிலத்தில் சூரத்தில் இருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த கடற்கரையோட மணல்ல இரும்பு தாது அதிகம் இருக்கிறதுனால கரைக்கு பக்கத்துல இருக்கிற கடல் நீரும் கருப்பா காணப்படுது. இந்த கடற்கரையில இரவு நேரத்துல பேய்கள் நடமாடுறதாவும் வினோதமான குரல் கேட்பதாகவும் ராத்திரி கடற்கரைக்கு வரும் மக்கள் மாயமாய் விடுறாங்கன்னு பெரும்பாலானோர் நம்புறாங்க. இந்த கடற்கரை ஒரு காலத்துல இடுகாடா இருந்துச்சுன்னு ஒரு சிலர் கூறுறாங்க. இது மாதிரி கதையெல்லாம் டிவியில யூடியூப் டாக்குமெண்ட்ரியில தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது மாதிரி ரியலாவே இருக்குன்னா கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. அக்ரசன் படிக்கிணறு இந்தியாவோட தலைநகரான டெல்லியில கர்நாட்டு பிளேஸ் பகுதியில ஐலி வீதியில இது இருக்கு. 60 மீட்டர் ஆழமும் 15 மீட்டர் அகலத்தோட 108 படிகளை வச்சு மன்னர் அக்ரேசன் கட்டியிருக்காரு. இத 14ஆம் நூற்றாண்டுல அகர்வால் ஜெயின் சமூகத்தினர் தான் சீரமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த கிணத்துக்கு பல பேய் புராண கதைகள் இருக்குன்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி கருப்பு கலர்ல இருக்கிறதுனால இது சூனியத்தால் நிரம்பி இருக்கணும், அதை பாக்குறவங்க மயக்கம் அடைஞ்சி அதுல குதிச்சு இறந்துடுறாங்கன்னு சிலர் சொல்லுறாங்க. படிக்கட்டுல இருக்கிறப்ப கண்ணுக்கு தெரியாத சக்தி உள்ள இழுக்கிற மாதிரி உணரப்படுதுன்னு சிலர் கூறுறாங்க. ராத்திரி நேரத்துல வவ்வால் ஆந்தையெல்லாம் வானத்துல வட்டமிடுதுன்னு அமானுஷ்ய சக்தி கிணத்துக்கு அடியில இருக்குதுன்னு சிலர் கூறுறாங்க. இத இந்திய தொல்லியல் துறை பாதுகாக்கப்பட்டு வராங்க. சனிவார்வாடா ஃபோர்ட் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனேவோட சென்டர்ல அமைஞ்சிருக்கு. இந்த சனிவார்டா ஃபோர்ட் இது 1818 வரைக்கும் மராட்டிய பேரரசின் அமைச்சராக இருந்த பேஷ்வாக்களோட அரண்மனையா இருந்துச்சு. இத 3ஆம் ஆங்கிலேயர் மராட்டிய போர்ல கோட்டையை கைப்பற்றிட்டாங்க. இது 7 அடுக்கு மாளிகையா இருந்திருக்கு. 1828ல தீப்பிடிச்சு எரிஞ்சதுல இப்ப அங்க தரைத்தளம் மட்டும்தான் இருக்கு. இத சுற்றுலாத்தலமா இந்திய தொல்லியல் ஆய்வகம் பராமரிச்சிட்டு வருது. இந்த கோட்டையில பேய்களை பத்தி ஒரு புராண கதையே இருக்கு. நாராயண ராவ் பேய் பேஷ்வா இந்த கோட்டையை வேட்டையாடுறதா சொல்றாங்க. குறிப்பா அமாவாசை ராத்திரி தான் நாராயண ராவ் பேஷ்வா கொலை செஞ்சிருக்காங்க. அவரோட ஆவி கோட்டை கைவிடப்பட்ட பாதையில சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பேஷ்வா பேய் என்னைய காப்பாத்துங்கன்னு அழுகுரல் சத்தம் கேக்குதுன்னு பக்கத்துல வசிக்கிறவங்களும் சொல்றாங்க. டவ்ஹில் ரோட் இந்தியாவோட மேற்கு வங்காளத்துல டார்ஜிலிங் மாவட்டத்துல இருக்கிற ஒரு பழைய ராணுவ சாலை. அந்த டவ் மலை திலாரம் செஞ்சில் ஏரியோட இணைக்குது. இது பஹோரா சிம்னிக்கு போற ரோடுன்னு சொல்றாங்க. டவ்ஹில்ஸை சுத்தி இருக்கிற பகுதி ஃபுல்லா பேய்கள் இருக்கிறதா சிலர் கூறுறாங்க. சில பேர் தலையில்லாத சிறுவனையும் சாம்பல் நிறத்துல ஒரு பெண் உட்பட பேய்களை பார்த்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காட்டுல காத்து மோசமா வீசுறதுனால அந்த வழியா போறவங்க மனசமநிலை இழந்துடுறாங்க, இல்லனா தற்கொலை கூட செய்து கொள்றாங்கன்னு சொல்றாங்க. சத்தியமா அந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்க கூடாது. பேய் இருக்கான்னு யூடியூப்ல சாகசம் பண்றவங்க அங்க போனீங்கன்னாவே அள்ளு விட்டுரும். இது மாதிரியான இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இது மாதிரியான ஊர்களை பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.